ஓம் சாந்தி 24/7/2026 சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். ஷிவபாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த மகாபாரத யுத்தத்தில் பழைய மரம், இந்த சிருஷ்டி மரம் அழிந்து போகும். அதனால் யுத்தத்திற்கு முன் பாபாவிடம் முழுமையாக ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். கேள்வி: பாபாவுக்கு மாதாக்களின் குழு வேண்டும், ஆனால் அந்த குழு விசேஷத்தன்மை என்னவாக இருக்க வேண்டும்? பதில்: ஆத்ம உணர்வு இருப்பதற்கான முழு முயற்சி செய்கின்ற அப்படிப்பட்ட குழுவாக இருக்க வேண்டும். நாம் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற பக்கா நஷா, அந்த ஆர்வம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். தூய்மையை இழந்துவிடக்கூடாது. நஷ்டமோக, அதாவது பற்றுதலே இல்லாத நிலை, அப்படி இருக்கணும் அந்த குழு. அப்போது ஏதேனும் அதிசயம் நிகழ்த்தி காட்டலாம். யார் மீதும் மோகம் இருக்கக்கூடாது. மோகம் என்ற கயிறு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள் இதை அறிவார்கள். அதாவது இனிமையான பாபா நம்மை சொர்க்கவாசி ஆக்குவதற்காக இங்கே வந்துள்ளார். இது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் இதை பற்றி புரிய வைக்க வேண்டும். நாம் ஆத்மா, இந்த நினைவு யாத்திரையினால்தான் தூய்மை ஆகின்றோம். எவ்வளவு சகஜமான விஷயம்! தந்தையை நினைவு செய்தால் போதும் இல்லையா? அப்பாவை நினைவு செய்தால் மட்டும் போதும், நாம் தூய்மை ஆயிடுவோம். குழந்தைகள் அறிவார்கள், பாபா ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை தருகின்றார். இப்போது அனைவரும் ஜீவன் பந்தனத்தில் உள்ளனர். வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க? ஜீவன் பந்தனத்தில், ராவணனுடைய ராஜ்யத்தில் இருக்காங்க இல்லையா? ராவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இந்த விஷயத்தை பாபா அறிவார், குழந்தைகளும் அறிவார்கள். வேறு யாரும் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா? நாமளே ஞானம் கிடைச்சோடனே இத்தனை நாளாக ராவனுடைய ராஜ்யத்தில் தான் இருந்தோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்பொழுது சிவபாபாவின் மடியில் நாம் இருக்கோம். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் உள்ளது, எல்லையற்ற தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம் என்றால் ஆத்மாவுக்கு உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எந்த தந்தையை அரைக்கல்பமாக நினைவு செய்து கொண்டு இருந்தோமோ அந்த தந்தை இப்பொழுது கிடைத்து விட்டார். அரைக்கல்பமாக நம்ம பக்தியில் தந்தையை நினைவு செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? இறைவா, பகவானே வாங்க, உங்களுடைய காட்சியை காமிங்க அப்படின்னு நம்ம பக்தியில் அவரை தான் நம்ம கூப்பிட்டோம். இப்போ அவர் வந்துட்டார். எல்லையற்ற தந்தை இறங்கி வந்துட்டார். வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் என்ன பண்ணுறாங்க? துக்கத்தில், பக்தியில் வழிபாடு செய்துட்ருக்காங்க. ஆனால் நாம் இப்போது துக்கத்தில் நினைவு செய்கிறோமா? இல்லை இல்லையா? தந்தை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எப்படி நினைவு பண்ணுறோம்? அவருடைய ரூபத்திலே நாம் நினைவு பண்ணுறோம் இல்லையா? நாம் துக்கத்தில் பக்தியில் இப்போது நினைவு செய்கிறது இல்லை. பாபா அடிக்கடி புரிய வைத்துள்ளார். பாபா பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார். கல்பமாக நமது வாக்குறுதியின்படி வருகிறார். பாபாவின் உறுதிமொழி, நீங்கள் எப்போது அழைக்கிறீர்களோ, மேலும் அரை கல்பமாக எப்போது முடிவடைகிறதோ அப்போது நான் வர வேண்டியுள்ளது. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வர வேண்டும் என்றாலும் நான் வர வேண்டியுள்ளது. அதாவது பாபா ட்ராமா பார்ட் படி கல்பமாக நான் கலியுகம் முடிவில் தான் வரேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. என்னுடைய பார்ட் எப்போ இருக்கோ அப்போ நான் இங்கே வரேன். இப்பொழுது சங்கம யுகம், பாபா வந்து விட்டார். சங்கம யுகத்தில் அவருடைய பார்ட் இருக்குது, அதனால் அப்பா இங்கே வராரு. முதல்ல அப்பா சத்யுகம், திரேதாயுகம், அரை கல்பத்துக்கு சிவபாபா இங்கே வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் பக்தி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்பொழுது தான் சிவபாபா மேலேருந்து வருகிறார், பக்திக்கான பலனை கொடுக்கிறார். பக்திக்கான பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அறிமுகம் கொடுத்து கொண்டே செல்கிறார்கள். பாபாவின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லையற்ற பாபா சிவபாபா நமக்கு மீண்டும் எல்லையற்ற ஆஸ்தி தருவதற்காக வந்துள்ளார். நீங்கள் பாபா பாபா என்று சொல்கிறீர்கள் இல்லையா? குழந்தைகள் அனைவரும் என்ன சொல்கிறாங்க? பாபாவை பார்த்து பாபா பாபான்னு சொல்கிறாங்க. நாம் சிவபாபாவிடம் வந்துள்ளோம். சிவபாபாவும் சொல்கிறார், நான் சாதாரண உடலில் வந்திருக்கிறேன். கல்பத்திற்கு முன்பு போலவே இதை மறக்கக்கூடாது. மாயா அப்படிப்பட்ட பாபாவை மறக்கும்படியாக செய்து விடுகிறது.
சிவபாபாவையே மாயா என்ன பண்ணுறது, மறக்கும்படியாக செய்து விடுகிறது. சிவபாபாவை நினைப்பதன் மூலம்தான் தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக வேண்டியுள்ளது. நீங்கள் அறிவீர்கள், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒரே ஒரு சத்குரு ஆவார். சீக்கியர்களும் பாடுகிறார்கள் சத் ஸ்ரீ அகால் என்று. பதீத்த பாவனர் தான் சத்குரு என்று சொல்லப்படுகிறார். பதீத்த பாவனா என்று அழைக்கவும் செய்கின்றனர். ஆத்மா அழைக்கின்றது. இப்போது நீங்கள் அறிவீர்கள், நாம் இங்கே வந்திருக்கிறோம் பாபாவுடன் நேராக சந்திப்பதற்காக. பெரிய பெரிய மனிதர்கள் ஒருவர் மற்றவருடன் சந்திப்பதற்கு செல்கின்றனர் என்றால் அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சீஃப் கெஸ்ட் வராங்கன்னா அவங்கள வரவேற்பதற்காக இசைகள்லாம் பாடுவாங்க, வெடியெல்லாம் வெடிப்பாங்க இல்லையா, பட்டாசுலாம் வெடிப்பாங்க, பேண்டு மியூசிக் வாத்தியம் எல்லாமே வாசிப்பாங்க இல்லையா. ஆனால் இங்கே சிவபாபா இறைவன் பகவானே வராரு. எவ்வளோ குப்தமான வேஷத்தில் வராரு. சிவபாபா வர்றது யாருக்குமே தெரியல இல்லையா. குப்தமான வேஷத்தில் வந்து நம்மளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அவர் தூர தேசத்துலேருந்து வராரு. ஆனால் இங்கே இருக்க மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒன்று ஊர்லேருந்து மற்றொரு ஊருக்கு போவாங்க, இல்லை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போவாங்க, இல்லை வேறு ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வருவாங்க. ஆனால் சிவபாபா எங்கேருந்து வராரு, தூர தேசம் பரந்தாமத்தில் இருந்து இங்கே வராங்க. இந்த ஸ்தூலமான உலகத்துக்கு, இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் அறிவீர்கள், நாம் ஆத்மாக்கள் பரந்தாமத்தின் நிவாசிகள், இங்கே பயணிகளாக வந்துள்ளோம். பாகத்தை நடிப்பதற்காக. பாபா புரிய வைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. சிவபாபா கொடுக்கின்ற இந்த ஞானம் ஒவ்வொரு வார்த்தையும் வேறு எந்த மனிதர்களுக்கும் தெரியாது அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் பாபாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அதை நன்றாக தாரணை செய்ய வேண்டும். பாபா புரிய வைக்கிறார், நீங்கள் அனைவரும் இந்த கர்ம கஷேத்திரத்தில் பயணிகள். நாம் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள். பிறகு இங்கே டாக்கி உலகத்தில் வருகிறோம். அதாவது சாந்தி தாமம் எப்படி இருக்கும், அமைதியான உலகமாக இருக்கும் இல்லையா. அங்கே சப்தத்திற்கான வேலையே கிடையாது. ஆனால் டாக்கினா என்னது, சப்தமான உலகம். அந்த சப்தமில்லாத சாந்தி தாமத்திலேருந்து இந்த சப்தமான ஸ்தூல உலகத்திற்கு நாம் வரோம் இல்லையா. நாம் சாந்தி தாமத்திலிருந்து வந்த பயணிகள் 84 பிறவிகளின் பாகத்தை இங்கே நடிக்கிறோம். பிறவி எடுத்து எடுத்து 84 பிறவிகள் நம்ம நடிக்கிறோம். கடைசியில் இது இறுதி நேரம். ஆக பாபா வந்துள்ளார் பழைய சிருஷ்டியை புதியதாக ஆக்குவதற்காக. இதை நீங்களும் அறிவீர்கள். சித்திரம் தெளிவாக உள்ளது. சிவபாபா பிரம்மா மூலம் புது உலகத்தின் ஸ்தாபனை செய்கிறார். கிருஷ்ணர் மூலம் விஷ்ணு மூலம் ஸ்தாபனை செய்கிறார் என்பது கிடையாது. பாபா வருவதே பிரம்மாவினுடைய உடலில் தான் இல்லையா, சரீரத்தில் தான். அப்போ பிரம்மாவின் மூலமாக தான் சொர்க்கத்தை படைக்கின்றார். பாபா சாதாரண உடலில் வரார். இந்த உலகமே தூய்மையற்ற உலகமாக இருக்குது. தூய்மையானவர் ஒருவர் கூட கிடையாது. ஏனெனில் முதல் நம்பரில் உள்ள லக்ஷ்மி நாராயணரே எப்படி இருக்காங்க, தூய்மையற்றவர்களாக தான் இருக்காங்க இல்லையா. யார் தூய்மையாக இருந்தனரோ அவர்களே முழு அரச பரம்பரையோடு தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். குழந்தைகளாகி உங்களுக்கு அதிக நஷா இருக்க வேண்டும். நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குபவர் சிவபாபா. அவரை குழந்தைகள் நினைவு செய்வதில்லை என்பது எவ்வளோ பெரிய அதிசயம். மாயா நினைவு செய்ய விடுவதில்லை. குழந்தைகள் அப்பாவை நினைவு செய்கிறதும் இல்லை, மாயா நினைவு செய்ய விடுறதும் இல்லை. குழந்தைகள், நீங்கள் இப்போது போல் சொல்கிறீர்கள், பாபா மாயா எங்களை நினைவு செய்ய விடுவதில்லை. பாபா உங்களை 21 பிறவிக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாரு. நீங்கள் எஜமானர்களாக உங்களை மாற்றுறாங்க. அப்போ நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யணும் இல்லையா. மகாபாரத யுத்தமும் கூட புகழ் பெற்றதாகும். ஆனால் அதில் என்ன நடந்தது என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. உங்களுக்கு பாபா புத்தியில் பதிய வைக்கின்றார். மகாபாரத யுத்தத்தில் அனைவரும் இறந்து போயினர். எவ்வளோ பெரிய மனித சிருஷ்டி மரம் இல்லையா. இந்த மனித சிருஷ்டி மரம் எவ்வளோ பெரியது. ஆத்மாக்களின் மரமும் உள்ளது. மரம் முதலில் புதிதாக இருந்தபோது மிக சிறியதாக இருக்கும். அப்பொழுது ஒரே ஒரு தர்மம் தான் இல்லையா, தேவி தேவதா தர்மம். பிறகு வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றது. நீங்கள் அறிவீர்கள், முதலில் தெய்வீக தர்மம் தான் இருந்தது. எவ்வளவு சிறிய மரமாக இருந்தது.
ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். கல்ப மரத்தில் முதல்ல வரும்போது என்ன தர்மம் இருந்தது? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். இப்போது எவ்வளவு விதவிதமான தர்மங்கள் உள்ளன. மகாபாரத யுத்தத்தின் மூலம் இங்குள்ள அனைத்தும் விநாசமாகிவிடும். விஷயமும் மிகவும் சுலபமானது. தூய்மையாகுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள். அநேக பெண் குழந்தைகள் மீது கொடுமைகள் நடைபெறுகின்றன. மாதாக்களாகிய உங்களுக்குள் ஒருவர் மற்றவரை பாதுகாப்பதற்காக உங்களுடைய ஒரு குழு உருவாக வேண்டும். ஆனால் ஆத்ம உணர்வு அவசியம் ஆக வேண்டும். அவசியம் ஆத்ம உணர்வில் இருக்கணும். நாம் தூய்மையாக அவசியம் ஆக வேண்டும். இந்த பக்கா நஷா இருக்க வேண்டும். முதல்ல நாம் என்ன இருக்கணும்? ஆத்ம உணர்வோடு இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். இந்த பக்காவில் நீங்கள் இருக்கணும். அத்தகைய நஷாவில் இருப்பவர்கள் தான் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும், தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். நாம் சுயதரிசன சக்கராதாரி, இந்த நஷாவாக இருக்க வேண்டும். நாம் படைப்பவராகிய தந்தையும் படைப்பின் சக்கரத்தையும் அறிவோம். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு படைப்பவரான தந்தையும் தெரியும், படைப்பின் சக்கரம் ரகசியத்தையும் உங்களுக்கு அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. புது உலகமாகிய சத்யுகத்தின் ஆஸ்தியை பெற வேண்டும். 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறோம் என்பதை புரிய வைத்து கொண்டே இருங்கள். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும். தூய்மையானவர்களாக அவசியம் ஆக வேண்டும். பாவனம் என்றால் தூய்மை, அதாவது பாவனம் என்றால் தூய்மை, புனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்வீர்களானால் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகும். இங்கு நீங்கள் வருவதே புத்துணர்ச்சி பெறுவதற்காக, அதாவது ஆத்மாவுக்கு எனர்ஜி எடுக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த ஞானம் கேட்கறதுக்காக தான் வரீங்க. உங்கள் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி பெற வேண்டும். அப்பாவை நினைவு செய்து 21 பிறவிக்கான ஆஸ்தியை நாம் எடுக்கணும். இப்போது இந்த சரீரத்தை விட வேண்டும். யோக பலத்தின் மூலம் இதை பொறுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்தால் போதும். வேறு எந்த லௌகீக சம்பந்தங்களும் நினைவிற்கு வரக்கூடாது. நான் தேகமல்ல, ஆத்மா. பாபா சொல்கிறார், நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஆஸ்தி தருவதற்காக வந்துள்ளேன். ஆத்மா தூய்மையாகிவிட்டால் பிறகு சரீரம் கூட நல்லதாக கிடைக்கும். ஆத்மா தூய்மையாகிடுச்சு அப்படின்னா இந்த சரீரம் ரொம்ப தூய்மையாகவே கிடைக்கும். தூய்மையான உலகத்தில் தூய்மையான சரீரத்தோடு நாமளும் தூய்மையாக இருப்போம். நீங்களும் அறிவீர்கள், பாபாவிடமிருந்து பிரம்மா மூலம் நாம் ஆஸ்தி பெறுகிறோம். இதை நினைவில் வைக்க வேண்டும், படிக்க வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும். இது தந்தையின் கடமை. குழந்தைகளுக்கு பாலனை செய்வது. குமாரி இளமை பருவம் அடையாதவரை அவர்களை பராமரிப்பது குழந்தைகளின் கடமை. படிப்பது, அதாவது குழந்தைங்க வளர்கிற வரைக்கும் பெற்றோருடைய கடமை இல்லையா? பாலனை செய்கிறது, படிக்க வைக்கிறது, இது அனைத்தும் பெற்றோர்களின் கடமை இல்லையா? அதுபோல் பாபா உங்களுக்கு இந்த ஞானம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் 21 பிறவிக்கு ஆஸ்தி எடுக்கிற வரைக்கும் அப்பாவோடைய கண்ட்ரோலில் தான் இருப்பீங்க. அவ்வளோ உயர்ந்த பதவி பெறுவீர்கள். நீங்கள் தாங்களே சொல்கிறீர்கள், நாங்கள் இங்கே வருவது ஸ்ரீ லக்ஷ்மி அல்லது நாராயணர் ஆவதற்காக. இது சத்திய நாராயணனின் கதை இல்லையா? லக்ஷ்மி நாராயணர் எப்படி 84 பிறவிகள் எடுக்கின்றனர் என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. ராதையின் பக்தர்களாக இருப்பார்களானால் என்ன சொல்வார்கள்? ராதை இங்கே நம் முன் உள்ளார் என்று. எங்கே பார்த்தாலும் ராதையே ராதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கிருஷ்ணருடைய பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க? கிருஷ்ணரே கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சிவனுடைய பக்தர்கள் சிவனே சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழப்பத்தை உருவாக்கி விட்டுள்ளனர். ஈஸ்வரன், ராதை, கிருஷ்ணர் அனைவரும் சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டனர். இவை அனைத்தும் ஈஸ்வரனின் ரூபங்கள். பகவான் இந்த ரூபத்தை தாரணை செய்துள்ளார். எங்கே பார்த்தாலும் நீயேதான் என சொல்கின்றனர். முற்றிலும் புக்தியற்றவர்களாக ஆகிவிட்டுள்ளனர். இது விகாரி பதீத உலகம். சத்தியுகம் என்பது நிர்விகாரி உலகமாகும். அது தூய்மையான உலகம். அதற்கு பேரே என்ன? சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஒவ்வொரு வருடமும் ஜனத்தொகை கணக்கை எடுக்கின்றனர். எவ்வளவு அதிகப்படியான மனிதர்கள் உருவாகியுள்ளனர், இவ்வளவு பேர் இறந்து விட்டனர் என்பதை சொல்ல மாட்டார்கள். ஆக குழந்தைகள் முதலிலோ தங்களுக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா, முதலிலே இதை நிச்சயம் செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். கடைசி காலத்தில் யார் நாராயணனை நினைக்கிறார்களோ இப்போது நாராயணனை நினைப்பது என்பது பொய்யாக எழுதியுள்ளனர். கடைசி காலத்தில் சிவபாபாவை நினைக்க வேண்டும். கடைசி காலத்தில் இந்த சரீரத்தை விடும்போது நம்ம என்ன செய்யணும்? பக்தியில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நாராயணனை நினைப்பாங்க, நாராயணனுடைய பக்தி பாடல்களை பாடுவாங்க, அவங்களுடைய மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பகவத்கீதையெல்லாம் படிப்பாங்க. அதை கேட்டுகிட்டே அவங்க சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சரீரம் விடும்போது சிவபாபாவின் நினைவில் இந்த சரீரம் விடணும். சரிங்களா? கிருஷ்ணருக்கு ஜெயந்தி கொண்டாடுகின்றனர். சரி, ராதையின் ஜெயந்தி எங்கே? கிருஷ்ணர் எப்போ பிறக்கிறாரோ அப்போ தான் ராதையும் பிறப்பாங்க இல்லையா. சத்தியுகத்தில் தான் ராதையும் பிறக்கிறாங்க. அவங்களுடைய ஜென்மமும் அங்கே தான் எடுக்கிறாங்க. கிருஷ்ணரின் ஜென்மத்தை கொண்டாடுகின்றனர். நாராயணனுடைய ஜென்மம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நாராயணர் எப்பொழுது பிறவி எடுக்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணரும் ராதையும் திருமணம் செய்து கொள்ளும்போது அவங்களுக்கு ராஜ்யம், உலக ராஜ்யம் கொடுக்கும்போது அவங்க லக்ஷ்மி நாராயணர் அப்படின்னு பட்டம் சூட்டுறாங்க இல்லையா. அப்போ தான் அவங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. பிரஜாபிதா பிரம்மாவின் முகவம்சாவளி இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் எங்கே சென்றார்கள்? பிராமணர்கள். பிரம்மா பாபாவுடைய முகவம்சாவளி யார்? நாம தான் இல்லையா. நாம் எங்கே போகிறோம்? அனைத்து பிராமணர்களுமே தேவி தேவதாய நமக என சொல்கின்றனர். பிரம்மாவுக்கு முகவம்சாவளிகள் இருந்தனர் இல்லையா. பிரம்மா மூலம் சிவபாபா பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். பிராமணர்கள் தான் எங்கே போகிறாங்க? சொர்க்கத்துக்கு தேவி தேவதையாக ஆகிறாங்க. தர்மத்தை பிரம்மா படைக்கவில்லை, பிராமண தர்மத்தை பிரம்மா படைக்கவில்லை. பிராமண தர்மத்தை சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக படைக்கிறாரு. ஆனால் சிவபாபா படைத்தார். இவரோ இப்போது தான் பிரம்மா ஆகியிருக்கிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: இந்த பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே படிப்பை படித்து 21 பிறவிகளுக்கான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதனால் இந்த சரீரத்தை பராமரிக்க வேண்டும். மற்றபடி இதன் மேல் எந்த ஒரு மோகமும் வைக்கக்கூடாது. 2வது பாயிண்ட்டு, கடைசி காலத்தில் ஒரு சிவபாபாவின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும். அந்த மாதிரியான பயிற்சி செய்ய வேண்டும். வேறு எந்த ஒரு சிந்தனையிலும் செல்லக்கூடாது. தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும். வரதானம்: மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி அறியாமையை நீக்கக்கூடிய ஞான சொரூபம் யோகா யுக் ஆகுக. வரதானத்திற்கான விளக்கம்: மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகக்கூடியவர்களிடம் எந்த விதமான அறியாமையும் இருக்காது. இந்த விஷயம் பற்றி எனக்கு தெரியாது என்று அவர்கள் தன்னை விடுவித்து கொள்ளவே மாட்டார்கள். அதாவது மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள், அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்காது. எதுவும் தெரியாது அப்படின்ற வார்த்தையும் வராது அவங்க வாயிலிருந்து. ஞானஸ்வரூப குழந்தைகளிடம் எந்த விஷயத்துக்கான அஞ்ஞானமும் இருக்க முடியாது. மேலும் யோகா யுக் ஆக இருப்பவர்களுக்கு முன்கூட்டியே அனைத்தையும் அறிந்தவர் என்ற அனுபவம் ஏற்படும். மாயாவின் ஒளி, மழை தூறல் ஒன்றும் குறைந்ததல்ல. மாயாவும் மிகவும் அலங்காரத்துடன் இருக்கிறது. ஆகையால் அதிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள். யார் அனைத்து ரூபங்களின் மாயாவை புரிந்து கொண்டார்களோ அவர்கள் தோல்வி அடைவது என்பது அசம்பவம் ஆகும். மாயாவினுடைய ரூபத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு தோல்வியே ஏற்படாது. தோல்வின்றதே அவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லோகன்: சதா மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் ஒருபோதும் கேள்விகளில் வர முடியாது.
அவ்யக்த இஷாரா, ஜுவாலா சொரூப ஸ்திதியிலிருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். யோகாவில் சதா லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸ் ஸ்திதி அனுபவம் செய்யுங்கள். ஞானம் என்பது லைட், யோகா என்பது மைட். ஞானம் மற்றும் யோகா இரண்டு சக்திகளும் லைட் மற்றும் மைட் நிறைந்து இருக்க வேண்டும். ஞானமும் இருக்கணும், யோகாவும் இருக்கணும். இது இரண்டும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இதுதான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சக்திசாலி ஆத்மாக்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வினாடியில் கடந்து சென்று விடுவார்கள். நேரம் அவர்களுக்கு தேவைப்படாது. அவங்க எப்படி இருக்கணும்? ஞானத்திலும் நிறைந்தவர்களாக இருக்கணும், யோகத்திலும் சக்தி நிறைந்தவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் வினாடியில் அவங்க கடந்து வந்துடுவாங்க. அவங்களுக்கு நேரமே தேவைப்படாது. ஓம் சாந்தி.